பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே சிறு கூட்டமாய் கூடி வந்திருக்கிற நம் ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக திருத்துவ பண்டிகைக்கு பிந்தன 16ஆம் ஞாயிற்குரிய நற்செய்தி பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 24வது வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். இருக்கிற நிலைகளிலே நம்முடைய தலைகளை வணங்குவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். வெறுமையானே பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்வின் நாயகரே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று இறை வார்த்தையின் ஆற்றலை உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற எங்கள் அருமை இரட்சகரே, இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் பகற்கால வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக பாடல்களை பாடி உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை வாசித்து கேட்கவும், எங்களுடைய பிள்ளைகளை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கிட்டார். ஆம் ஆண்டவரே, நீர் குயவன், நாங்கள் களிமண். களிமண்ணாக உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உமக்கேற்ற பாண்டங்களாக, உம்முடைய வசனங்களை கொண்டு உமக்கேற்ற பாத்திரங்களாக எங்களை நீர் வணைந்து கொள்ளும். இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காக
அவளோடு காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2019 ஆண்டு அக்டோபர் மாதத்திலே திருச்சியிலே ஒரு புகழ்பெற்ற நகைக்கடை லலிதா ஜுவல்லரியில் ஒரு திருட்டு நடந்தது. சுவரை உடைத்து திருடர்கள் உள்ளே புகுந்து விலைமதிக்க முடியாத நகைகளை, ஆபரணங்களை கொள்ளையடித்து சென்றார்கள். அதனுடைய மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும். ஏராளமான நகைகள், விலை மதிக்க முடியாதவைகள், அழகானவைகள், அலங்காரமானவைகளை திருடன் கொள்ளையடித்து விட்டு சென்று விட்டான். இவாஞ்சலிஸ்ட் ஆஸ்டின் லிங்கர்ஃபெல்ட் என்பவர் அவிசுவாசத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால், திருடனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கின்ற அவிசுவாசமானது திருடனை போன்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற இறை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் சூறையாடி விட்டு செல்லுவது யார் என்று சொன்னால் அவிசுவாசம் என்ற திருடன். அழகான நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகளுக்கு பதில் கிடைக்காமல் செய்வது யார் என்று சொன்னால் அவிசுவாசம் என்ற திருடன். அப்படி என்று சொல்கிறார். இன்றைக்கும் சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட இந்த வசனத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய குரலை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி அவன் கெஞ்சுகின்றான். எப்படி கெஞ்சுகின்றான்? ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். ஆம் அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த பகுதியை நாம் மிக அருமையாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசினாலே பிடிக்கப்பட்டு ஊமையான நிலையிலே இருந்த ஒரு மனிதனை குணப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை தான் இந்த திருமறை பகுதியிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே இந்த அற்புதம் தகப்பன் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்வதற்கு தாமதமாகி போனதற்கு மிக மிக முக்கியமான காரணங்களால் ஒன்றாக கருதப்படுவது எதுவென்று சொன்னால் அவ்விசுவாசம். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் மிகவும் மிகவும் அதிகமானவைகள். அதிலே 2 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். அவிசுவாசம் என்ற திருடன் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறான் என்பதற்கு இந்த 19வது வசனம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? போதும். விசுவாசம் இல்லாத சன்னதியே. இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வு எப்போது நடக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களில் 3 பேரை, பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 பேரை மலைக்கு அழைத்து செல்லுகின்றார். அங்கே இருக்கும்போது அவர்கள் மறுரூபம் அடைகின்ற
ஒரு நிகழ்வு. அதைத்தான் நாம் டிரான்ஸ்பிகரேஷன் டே என்று ஆசரிக்கின்றோம். டிரான்ஸ்பிகரேஷன் டே, அந்த மறுரூப மலையின் அனுபவத்திற்கு பிறகு இயேசுவும் இந்த 3 சீடர்களும் இறங்கி வருகிறார்கள். இறங்கி வருவதற்கு முன்பாக இங்கே கீழே, மலைக்கு கீழே நடந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து 9 சீடர்களை விட்டு சென்றார். 3 பேரை தன்னுடன் அழைத்து சென்றார். அப்போது தன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக, சுகத்திற்காக தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு வருகிறார். ஆனால் இயேசு இல்லை, சீடர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் சீடர்களால் அந்த சிறுவனை அல்லது அந்த தந்தையினுடைய மகனை குணப்படுத்த முடியவில்லை. அப்போதுதான் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வேத பாரகரும் ஜனங்களும் அவரோடு, சீடர்களோடு தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் இயேசு கிறிஸ்து 3 சீடர்களோடு வருகிறார். இங்கே என்ன நடக்கிறது அப்படி என்று கேட்கும் போதுதான் தகப்பன் நடந்த நிகழ்வை ஒவ்வொன்றாக சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான் பாருங்கள். போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவன் எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீடரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு சொல்லுகிறார். அந்த கூட்டத்தை பார்த்து 9 சீடர்கள், வேத பாரகர், அவரை சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாரை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே. மார்க்கு நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். எதற்கு அதிகாரம்? பிசாசுகளை துரத்த, நோய்களை குணமாக்க அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர்கள் 6வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது நடைமுறைப்படுத்துகிறார்கள். 6வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் சீடர்கள் அநேகம் பிசாசுகளை துரத்தினார். அநேக பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை குணப்படுத்தினார். போதும், நன்றாய் கவனியுங்கள். 3வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுக்கிறார், நோய்களை குணப்படுத்த அதிகாரம் கொடுக்கிறார். 6வது அதிகாரத்திலே அவர்களை குறித்து, சீடர்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள், நோய்களை குணப்படுத்தினார்கள். 9வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த சீடர்களாலே பிசாசை துரத்த முடியாமற் போயிற்று. அதற்கு காரணம் என்ன? அதான் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, விசுவாசம் இல்லாத சந்ததியே. அவ்விசுவாசம் நாம் பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய அற்புதத்தை தடை செய்கிறது அல்லது கால தாமதமாக்குகிறது. ஆகையினால் இவாஞ்சலிஸ்ட் ஆஸ்டின் லிங்கர்ஃபெல்ட் சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது. உண்மையாகவே அவிசுவாசம் என்பது ஒரு திருடனுக்கு ஒத்ததுதான். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் செயல்படுத்த வேண்டிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமாவதற்கும் நடக்காமற் போவதற்கு காரணம் நம்மிடத்திலே இருக்கிற அவிசுவாசம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு அநேக காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். சில காரியங்களிலே மும்முரமாக நிற்கிறோம். பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கட்டும், படிப்பு காரியமாக இருக்கட்டும், வேலைக்குரிய காரியமாக இருக்கட்டும், அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆண்டவர் செய்வார் அப்படி என்று உறுதியாக இருப்போம். அப்படியே கொஞ்சம் தாமதமானவுடனே நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? அசைக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. அவ்விசுவாசி என்ற திருடன் நம்முடைய உள்ளத்திலே வந்து குடிகொண்டு விடுகின்றான்.
நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமும் ஆசீர்வாதமும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போகிறது. ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கடிந்து கொண்டார். விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அற்புதங்களை ருசிக்க வேண்டும் என்று சொன்னார். கடவுளுடைய மாபெரும் செயல்களை அனுதின வாழ்க்கையில நாம் மகத்துவமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற அவிசுவாசம் என்ற திருடன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டே ஆக வேண்டும். வெளியேற்றப்பட்டே ஆக வேண்டும். அடுத்து இது ஒரு காரியம். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் வாசிங்கள் பார்க்கலாம். மார்க் 9வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனம். நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால். அன்பானவர்களே, இந்த அவிசுவாசம் என்ற திருடன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்ற இரண்டாவது மிக முக்கியமான தாக்கம், பாதிப்பு என்னவென்று சொன்னால், பிசாசுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பேராயுதத்தை அது பலவீனப்படுத்துகிறது. பலவீனப்படுத்துகிறது. நிச்சயமாகவே கடவுள் இருக்கிற இடத்திலே பிசாசானவனும் இருப்பான். அதான் ஏதேன் தோட்டத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட போது கூட, வாழ்ந்த உபவாசம் இருந்த போது கூட பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு வைக்கவில்லை. அவரையே வீழ்த்தலாமா என்று வகை தேடிக்கொண்டுதான் இருந்தான். அவரையும் பல விதங்களிலே சோதனை செய்தான். அவருக்கே அப்படி என்று சொன்னால் நாம் விதிவிலக்கல்ல. நாம் விதிவிலக்கல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் பல விதங்களிலே, பல கோணங்களிலே அவன் எப்போதும் நமக்கு நெருக்கடிகளை தந்து கொண்டே இருக்கிறான். நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறான். அதான் பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகின்ற போது மிக மிக தெளிவாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? உங்களுக்கு போராட்டம் உண்டு. எப்படி போராட்டம் உண்டு? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும். வாசிகள் பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம். வாசிகள் பார்க்கலாம். மாம்சத்தோடும் அழகாய் சொல்கிறார் பாருங்கள். நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய மக்களாகிய நமக்கு இருக்கிற போராட்டம் சாதாரணமானது அல்ல. பாருங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படி என்று சொன்னால், நாம் அதற்கேற்ற ஆயுதங்களை கொண்டும், போலீஸ் உதவியை கொண்டும் அல்லது கோர்ட் உதவியை கொண்டும் அவைகளை நாம் ஜெயிக்க முடியும். ஆனால் நமக்கு இருக்கிற போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அது துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு இருக்கிற போராட்டம் பிசாசோடு உள்ள போராட்டம். அப்போ அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வது எதுவென்று சொன்னால், அந்த போராட்டத்திலே நாம் வெற்றி கொள்ளாதபடிக்கு நம்மை வீழ்த்துவது எதுவென்று சொன்னால், நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம். இந்த பிசாசோடு எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆயுதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆயுதம் என்ன? அதான் எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது.
பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் நில்லுங்க. நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு இஸ்ரேலும் பாலஸ்தீனாவுக்கும் இடையே யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் ஏவுகணைகளை அனுப்பி தாக்கிக் கொண்டே இருக்கிறது. அதை இஸ்ரேல் என்ன செய்கிறது? ஆண்டோம் என்ற வான் எல்லை பயன்படுத்தி அவர்களை எல்லாம் வீழ்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த ஏவுகணைகள் உள்ளே வராதபடிக்கு அவைகளை எல்லாம் அழித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டோம். அதே போலதான் இங்கே மிக தெளிவாக பவுலடிகளார் சொல்லுகிறார், பிசாசானவன் நமக்கு எதிராக ஏவுகணைகள் அனுப்புகிறான். எப்படி? அக்கினியஸ்திரங்களை அனுப்புகிறான். அக்கினியஸ்திரங்களை அவன் அனுப்புகிறான். அவன் அப்போ நமக்கு எதிராக என்ன செய்ய முடியுமோ அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அவைகளை, அந்த அக்கினியஸ்திரங்களை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். அந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? விசுவாசம் என்ற ஆயுதம். அப்போ அவிசுவாசம் என்றே திருடன் நமக்குள்ளே வந்து விட்டான் என்று சொன்னால் விசுவாசம் என்ன செய்து போகிறது? அடிபட்டு போகிறது. ஆகையினாலே தான் இந்த யுத்தத்திலே, பிசாசானவன் நமக்கு எதிராக தொடுக்கின்ற யுத்தத்திலே அநேக நேரத்திலே நாம் வீழ்ந்து போகிறோம். பாருங்கள், தாவீது நீங்க சற்று சிந்தித்து பார்க்கணும். கோலியாத் சவால் விட்டுக் கொண்டே இருக்கிறான், எல்லாத்தையும் சகித்தான். ஆனால் ஜீவனுள்ள கடவுளை தூஷித்த உடனே அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரி, இவன் இவ்வளவு நாள் பெலிஸ்தீனை பற்றி விசாரிக்கிறான், கோலியாத்தை பற்றி விசாரிக்கிறான். சகோதரத்தில் விசாரித்த உடனே போடா, அவன் வேலையை பார்த்து போடா, நீ ஆட மேய்க்க போடா அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி அடிக்கிற மாதிரி அடிக்கிறார்கள். ஆனாலும் எப்படியாவது மன்னனை பார்க்கணும் அப்படின்ற முறையில் எப்படி எடுத்து அவன் கடைசியில சவுலை பார்க்கிறான். சவுல் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். சவுல் ஒரு அருமையான பதிலை கொடுக்கிறான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 33வது வசனம். நீ இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ண முடியாது. எப்ப? உன்னால முடியவே முடியாது. சவுல் சொல்லுகிறார், ஒரு மன்னன் சொல்லுகிறார். ஒரு இளைஞன், ஒரு சிறுவனாக, ஒரு இளைஞனாக போய் தாவீது சவுலுக்கு முன்பாக நிற்கிறான். நான் அந்த பெலிஸ்தீனை, கோலியாத்தை நான் வீழ்த்துகிறேன், அவன் ஜீவனுள்ள கடவுளை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். சவுல் சொல்லுகிறான், உன்னால முடியாதுப்பா, நீ இளைஞன், நீ இளைஞன், உன்னால முடியாது. எல்லாம் போனான். வெற்றி பெற்றானா இல்லையா? சாதாரண கூழாங்கற்களை கவனம் எடுத்துக் கொண்டு போனான். அதற்குரிய ஷூ போட்டு பார்த்தான், ஷூ கூட அவனுக்கு ஒத்து வரல, மேட்ச் ஆகல. தூக்கி போட்டான். சாதாரண கவனையும் கல்லையும் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தானான். அவனுக்கு வெற்றி தேடி தந்தது கல்லும் கவனும் அல்ல, அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், ஆண்டவர் பேரில் உள்ள ஆழமான நம்பிக்கை. ஆகையினால் விசுவாச வாழ்க்கையிலும் நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டும். இந்த திருடனை, அவிசுவாசி என்ற திருடனை, அவிசுவாசம் என்ற திருடனை நம்மிடத்திலிருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதற்கு விசுவாசம் என்பதில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். ரிஸ்க் எடுத்தாதான் விசுவாச வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மறந்து போக வேண்டாம், ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஆகவே பிசாசானவன், பிசாசுக்கு எதிராக ஆண்டவர் போரிடுவதற்கு தந்திருக்கிற மாபெரும் ஆயுதம் விசுவாசம். அவிசுவாசம் என்ற திருடன் நம்முடைய வாழ்க்கையிலே உட்புகுவான் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசம் பலவீனப்பட்டு போகும். நம்முடைய போராட்டத்திலே, வாழ்க்கையிலே போராட்டத்திலே ஜெயிக்கவே முடியாது. இன்றைக்கு அதுதான் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்ற போது, போராட்டம் வருகின்ற போது, எதிர்பாராத வியாதிகளும் திருப்பங்களும் வாழ்க்கையிலே, குடும்பத்தில் ஏற்படுகின்ற போது மிகவும் உடைந்து போகிறார்கள், நொறுங்குண்டு போகிறார்கள்.
இனி அவ்வளவுதான் என்று முடிவு கட்டிவிட்டு முடங்கி கிடக்கிறார்கள். ஆனால் விசுவாசம் என்ற அவிசுவாசம் என்ற திருடனை அகற்றிவிட்டு விசுவாசம் என்ற ஆயுதத்தை ஏந்தி கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமும் திருப்பு முனை உண்டாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாருங்கள், இந்த மகன் சிறுமகன் பிறவியிலிருந்தே பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறான். ரொம்ப கொடுமை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நெருப்புல விழுவான், தண்ணீர்ல விழுவான், என்ன செய்வான், உருளுவான், என்ன செய்வான் என்று தெரியாது. கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சிறு பருவத்திலிருந்தே அந்த சிறு மகனை வளர்த்தெடுத்த தந்தையினுடைய பெற்றோருடைய நிலை எதுவாக இருந்திருக்கும்? நைட்டு கூட நிம்மதியாய் தூங்க முடியாது. இவன் எப்போது எழும்புவான், எப்போது தீயில குதிப்பான், எப்போது தண்ணீர்ல குதிப்பான், எப்போது வீட்டை விட்டு ஓடி விடுவான் தெரியாது. ஒரு நிம்மதியற்ற தூக்கமுடையவனாக நிம்மதியற்ற தூக்கத்திலேதான் பெற்றோர் தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்தார்கள். இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது தெரியாமல் இருந்தது. ஆனாலும் இயேசுவிடத்திலே வருகிறான். அவ்வளவு பெரிய போராட்டம். இயேசுவிடத்திலே வருகிறான். இயேசுவிடத்துல வந்தும் பாருங்க, அவனும் தன்னுடைய அவிசுவாசத்தை தான் வெளிப்படுத்துகிறான். நீர் ஏதாவது செய்ய கூடுமானா, அப்படித்தான் சொல்லுகிறான். ஆண்டவரே, இது உம்மால் ஆகும், இதை செய்து முடியும் அப்படி என்று சொல்லி இருந்திருப்பான் என்று சொன்னால் உடனே அந்த அற்புதம் அங்கே நடந்திருக்கும். அவன் சொல்லுகிறான், இதுவரைக்கும் வாழ்க்கையில போராடியாச்சு, மருத்துவர்களை பார்த்தாச்சு, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, முடியவில்லை. உம்முடைய சீடர்களை பார்த்தாச்சு, அவர்களால் முடியவில்லை. ஆகையினால் வாழ்க்கையில இருக்கிற நம்பிக்கை இழந்து போனவனாய் அவிசுவாசத்தின் உச்சத்திலே இருந்து கொண்டு சொல்லுகிறான், உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமான. ஆண்டவரை குணந்தாருன்னு கூட கேட்கலாம். ஏதாவது இதுக்கு மாற்று வழி ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும். அப்படி என்றுதான் நான் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அதான் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தான் நம்முடைய உள்ளங்களை ஆட்கொண்டிருக்கிறதா, அல்லது அவிசுவாசம் என்ற திருடன் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறானா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவிசுவாசம் என்ற திருடனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றியாக வேண்டும். அவனை நம்முடைய வாழ்க்கையிலே அகற்றுவதற்கு நாம் என்ன செய்வது? அது மிக முக்கியமான ஒரு காரியம். எப்படி அகற்ற முடியும்? எப்படி அகற்ற முடியும்? இயேசு கிறிஸ்துவின் சுகம் கொடுத்து வாழ்வு கொடுத்த உடனே சீடர்கள் எல்லாம் நைஸா கேட்கிறாங்க, சந்தர்ப்ப வசமா பயன்படுத்தி கேட்கிறாங்க, ஆண்டவரே, எங்களால் ஏன் இந்த பிசாசை துரத்த விரட்ட கூடாமல் போயிற்று? அப்போ எப்படி இந்த அவிசுவாசத்தை விரட்டியா? அது என்ன செய்வது? அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 29வது வசனம், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். புறப்பட்டு போகாது என்றார். அப்போ ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், முதலாவது இதற்கு அடிப்படை தேவை ஜெபமும் உபவாசம். என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து 3 சீடர்கள் மலைக்கு மேல போய் அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்தார்கள். இந்த 9 சீடர்கள் இங்கே என்ன இருந்தாங்க? ஜாலியாக இருந்தார்கள். ஆண்டவரோடு உள்ள உறவிலே இருந்தார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியே. அப்ப அவிசுவாசம் என்ற திருடனை அகற்றி விசுவாசத்திலே பலப்பட்டு கடவுளுக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடவுளோடு உள்ள உறவிலே நாம் அதிகமாக பலப்பட வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருப்பது ஜெபமும் உபவாசமும்.
அதற்கு பேருதவி புரிவது ஜெபமும் உபவாசமும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை குரு போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் அண்மையிலே ஒரு கூற்றை சொன்னார். என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாருடைய இருதயத்தின் ஏதோ ஒரு பகுதியிலே அவிசுவாசம் குடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பகுதி எல்லா மனுஷர்களிடத்திலும், விசுவாச மனுஷர்கள் எல்லாரிடத்திலும் இருதயத்தின் ஏதோ ஒரு பகுதியிலே அவிசுவாசம் குடிக்கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் செய்ய வேண்டிய, நாம் எல்லாரும் சேர்த்து சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். இந்த தந்தை ஜெபித்தான் அல்லவா, அதே ஜெபத்தை நாம் சொல்ல வேண்டும். அதே ஜெபத்தை சொல்லி நாம் கடவுளுடைய ஒத்தாசையை நாட வேண்டும். அப்படி என்று போப் பிரான்சிஸ் அவர்கள் மிக அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஜெப வாழ்விலே நாம் அதிகமாக கடவுளோடு உள்ள உறவிலே அதிகமாக பலப்பட வேண்டும். அதற்காக நாம் இன்றைக்கு என்ன செய்யணும், நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் இறை வார்த்தை, வசனம். வசனத்தை தியானிப்பதிலும் உள்வாங்குவதிலும் நாம் சரியாக இருக்க வேண்டும். அதான் ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி வசனத்தினாலே வரும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஜெபம், உபவாசம். இரண்டாவதாக இறை வார்த்தை மிக மிக முக்கியமான. இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்திலே அபியாசித்துக் கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் எங்கோ குடிகொண்டிருக்கிற அவிசுவாசம் என்ற திருடனை நம்முடைய வாழ்க்கையில இருந்து அகற்றி கடவுளிடம் இருந்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும், அனுபவிக்க முடியும். கடவுள் நம்மை கொண்டும் கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு சிறுவர் ஞாயிறு என்று நம்முடைய சபை சங்கமான நினைவு கொண்டு ஆசரிக்கிறது. எதுக்காக என்று சொன்னால், இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சண்டே ஸ்கூல் என்பது அல்லது பிள்ளைகளுக்கு வேத அறிவு ஊட்டுவது என்பது பெற்றோருக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவமாக தெரியவில்லை. சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாமலே அதே ஓய்வு நாள் ஆராதனை நேரத்திலே பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புகிறார்கள். நீ மேக்ஸ் கிளாஸுக்கு ஓடிப்போ, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு ஓடிப்போ, மியூசிக் கிளாஸுக்கு ஓடிப்போ, டீச்சரை விட முடியாது, ஓடி போயிரு. அப்படி என்று சண்டே ஸ்கூல் நடக்கின்ற நேரத்திலே பெற்றோர் பிள்ளைகளை வேறு எங்கெங்கோ அனுப்புகிறார்கள். கடவுளுடைய வசனத்தை ஊட்டுவதற்கு மறந்து போகிறார்கள். ஆகையினாலே தான் செல்வாக்கு மிக்க குடும்பத்திலே பிறந்து நல்ல கல்வியை பெற்று நல்ல பணியிலே அமர்ந்திருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி துன்மார்க்கமான பாதைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். பக்தியுள்ள பெற்றோர் பக்தியாயிருக்கிறார்கள், பிள்ளைகள் தடுமாறி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஊட்ட வேண்டிய வசனத்தால் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு ஊட்டப்படவில்லை. அந்த வசனத்தை சரியாக ஊட்டினால்தான் உண்மையாகவே அவன் கிறிஸ்தவ விசுவாசத்திலே சரியான விதத்திலே வளர முடியும், வளருவான். இல்லை என்று சொன்னால் ஆங்காங்கே தான் அடைந்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்னையில் ஒரு அருமையான குடும்பம், டிஎல்சி திருச்சபையை சார்ந்த ஒரு குடும்பம், நியூ இயர் ஆராதனை. மகனை பார்த்து சொல்கிறார்கள், மகனே ஆலயத்துக்கு வா. வர முடியாது மம்மி, எங்களுக்கு நியூ இயர் கொண்டாட்டம் வேற, பீச்சில் நாங்கள் ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம்.
தாயானவளும் இவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்கல. அவனை போக்கு விட்டார்கள். அவன் போனான், பைக் எடுத்துட்டு போனான், அவ்வளவுதான், வீட்டிற்கே திரும்பி வரவில்லை. பெற்றோர் அழுகிறார்கள். பக்தியான பெற்றோர், ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம், திருச்சபையை நேசிக்கின்ற குடும்பம், திருச்சபைக்காக கொடுக்கின்ற குடும்பம். ஆனால் பிள்ளைகள் ஒரு காலத்திலே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கொடுக்க வேண்டிய அறநெறி கல்வி, ஆன்மீக கல்வி, கொடுக்க வேண்டிய இறை வார்த்தை, வசனம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் பெற்றோராகிய நாம் உணர வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 90% படிப்பு என்று சொன்னால் 10% ஆன்மீக கல்வி, அறநெறி கல்வி தேவை. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர வேண்டும். எங்களுடைய இறையியல் கல்லூரி பேராசிரியர் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அமெரிக்கா சர்ச்சை 6 அட்டென்ட் பண்ணி முடித்த பிற்பாடு ஒரு மூலையில ஒரு மனிதர் ஒரு சண்டேஸ் கிளாஸ், கொஞ்சம் பிள்ளைகளை வைத்து சண்டேஸ் கிளாஸ் நடத்தி கொண்டிருந்தார். அப்ப இவரை அந்த ஆலயத்துக்கு அழைத்து சென்ற மனிதர் அந்த மனிதரை காட்டி, உங்களுக்கு யாருன்னு தெரிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லையே, எனக்கு தெரியலையே அப்படின்னு பேராசிரியர் சொல்ல, இவர்தான் அமெரிக்க தேசத்தினுடைய முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் என்று நினைக்கிறேன். ஜிம்மி கார்ட்டர் முன்னாள் அதிபர் ஆக இருந்தவர் இப்போது சண்டே ஸ்கூல் ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சண்டே ஸ்கூல்லேயே பிறந்து, சண்டே ஸ்கூல்லேயே வளர்ந்து, சண்டே ஸ்கூலுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு அதிபர் தன்னுடைய அதிபர் நிலையிலிருந்து வந்த பிற்பாடு எதை நடத்தி கொண்டிருக்கிறார்? சண்டே ஸ்கூல் ஆலயத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தின் மீது எவ்வளவு பெரிய நாட்டமுடையவர்களாக இருக்கிறோம். எந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கு வசனத்தை நாம் ஊட்டுகிறோம், கற்றுக் கொடுக்கிறோம். நம்முடைய உள்ளங்களிலே, சிறு பிள்ளை பிஞ்சுகளிலே குடிக்கொள்ளுகிற அவிசுவாசத்தை அகற்றி விசுவாசத்தை உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னார். அவர் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்று சொன்னார். வசனமும் ஜபமும் ஜப வாழ்வும் அவர்களுக்கு அடிப்படை. ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்தின் அடிப்படையிலே, வசனத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய விசுவாசத்தின் தராதரம் எந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது? உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையிலே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில உள்ளத்திலே அவிசுவாசம் என்ற திருடனுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனோ அப்படி என்பதை ஆராய்ந்து உய்த்து உணர்ந்து ஜபத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு அந்த அவிசுவாசம் என்ற திருடனை அகற்றி விசுவாசத்திலே பலப்படுவோம். விசுவாசத்திலே பலப்பட்டால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடைபெறும், அற்புதங்கள் நடைபெறும். நம்முடைய வாழ்வுக்கு எதிரான எல்லா போராட்டங்களிலேயும் நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.